அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிசார் மைல்ஸ்டோன் இன் இந்தோ யுஎஸ் ஸ்பேஸ் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறத நம்ம நாசாவோட சேர்ந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறத நம்ம நிசார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நிசார் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்ப நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா கம்மிங் ஜூலை 30th வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். இதோட லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-16 சரியா. ஸோ அதை பேஸ் பண்ணி அதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா இருக்கு. லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி F-16 ஓகேவா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். எந்த ஆர்பிட்ல வந்து நம்ம அதை பிளேஸ் பண்ண போறோம்னா லோ எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ண போறோம். சன் சின்க்ரனஸ் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. லோ எர்த் ஆர்பிட்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதனுடைய மிஷன் சைக்கிள் அப்படிங்கிறது 3 years, ரிப்பீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 12 days அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த நிசார் இருக்கு இல்லையா, எவ்ரி 12 days வந்து எர்த்தை சுத்தி சுத்தி வந்துடும் சரிங்களா. அதுதான் வந்து ரிப்பீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 பேலோட்ஸ் வந்து இருக்க போகுது, எல் பேண்ட் ரேடார் அண்ட் தென் எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல் பேண்ட்ஸ் ஆர் அரல்ஸ் எஸ் பேண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல் பேண்ட் அப்படிங்கறத நாசா உருவாக்கியிருக்காங்க, எஸ் பேண்ட் அப்படிங்கறத இஸ்ரோ வந்து தயார் செஞ்சிருக்காங்க சரியா. ஸோ எல் பேண்டோட வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர், எஸ் பேண்டுக்கு வந்து 9 to 10 சென்டிமீட்டர். ஸோ எல் பேண்டோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து வெஜிடேஷன் கிரவுண்ட் லேயரே வந்து பெனிட் பண்ணக்கூடிய, அதாவது சர்ஃபேஸையும் பெனிட்ரேட் பண்ணி அண்டர் த எர்த் என்ன இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா. அதுக்குள்ள அண்டர் த எர்த் என்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஐஷீட் மெல்டிங், பயோமாஸ், சாலிட் எர்த்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களையும் ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட எஸ் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சேஞ்சஸ் வந்து மானிட்டர் பண்ண போகுது. எர்த் குவாக், வால்கேனோ, லேண்ட்ஸ்லைட் இந்த மாதிரியான சேஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத மானிட்டர் பண்ண போகுது சரியா. ஸோ இதுதான் எல் பேண்ட் எஸ் பேண்டோட அப்ளிகேஷன்ஸா இருக்கு. ஸோ இதோட யூசஸ் தான். இப்போ அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்டர் தி எர்த்தும் மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா எல் பேண்ட் ரேடாரை வச்சு அண்டர் தி எர்த் மானிட்டர் பண்ண போறாங்க. அப்ப எர்த்தோட சர்ஃபேஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறது இருக்க போகுது சரிங்களா. ஸோ டிடெக்ட்ஸ் ஈவன் மில்லிமீட்டர் ஸ்கேல் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோ மைன்யூட் டிடெக்ட் அவ்வளோ மைன்யூட்டா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கூட இந்த ரேடார்ஸ்னால, எல் பேண்ட் அண்ட் எஸ் பேண்ட் ரேடார்ஸ்னால டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போத் டே அண்ட் நைட்டும் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி கிளவுட்ஸையும் பெனிட்ரேட் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிசாஸ்டர் மிட்டிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வால்கனோ, எர்த்குவேக் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ராக் பண்றது மூலமா நமக்கு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் லேண்ட் யூஸ் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வெஜிடேஷன்ஸை வந்து கவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்விரான்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு, லேண்ட் யூஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அசஸ் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசஸ்மெண்ட், அதாவது அர்பனைசேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஆயில்ஸ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எர்த் அப்சர்வ் பண்ண போகுது. அப்ப எர்த் அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த இடத்துல வரும். அதனாலதான் இங்க அர்பனைசேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சயின்டிபிக் அண்ட் பாலிசி சப்போர்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம் அண்டர் த எர்த்தும் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த இடத்துல டெக்டானிக் பிளேட் டைனமிக்ஸ் ஸ்டடி பண்ணி அதுக்கு உண்டான மாடல்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா நம்ம டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸை வந்து எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸை கூட ஸ்டடி பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிக்னிபிகன்ஸா இருக்கு ஓகேவா. ஸோ அதை ரிலேட் பண்ணி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வே ஃபார்வர்ட் அப்படிங்கறத கொடுக்குறோம். என்னன்னா இந்த இடத்துல வந்து நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிறது போத் இஸ்ரோ அண்ட் நாசா கொலாபரேட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவா ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா இருக்கு. இதன் மூலியமா நம்மளோட எர்த் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுக்கணும். சோ தட் நமக்கு வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்டையும் ஸ்டடி பண்ண முடியும், டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸையும் ஸ்டடி பண்ண முடியும், டிசாஸ்டர் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதையும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்த முடியும் சரிங்களா. சோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். நிசார் அப்படிங்கிறது கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் ஒரு டாபிக்கா இருக்கு 2-3 வருஷங்களாவே. சோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா. தேங்க்யூ.